உலகமெங்கு வாழக்கூடிய எனது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் திரு மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் பல வெற்றி படங்களை கண்டு கர்ணன், மாமன்னன், வாழை, பரியேறும் பெருமாள் ஆகிய படங்கள்லாம் வெற்றி படமாக்கி இன்றைய தினம் அக்டோபர் 17 திரு மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் பைசன் படம் உலகமெங்கும் தமிழகமெங்கும் பைசன் படத்தை காண வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் தேசிகாபுரம் திரு மாரி செல்வராஜ் நற்பணி மன்றம் இயக்கத்தின் சார்பாகவும் பல வெற்றி படங்களை கண்ட திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த படமும் வெற்றி படமாக்க வேண்டும் என்று தமிழகம் என்றும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களும் சொல்லி அனைத்து தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தீபாவளி இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மாரி செல்வராஜ் நற்பணி மன்றம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தமிழகம் என்று வாழக்கூடிய என் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் திரு மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் இன்றைய தினம் அக்டோபர் 17 பைசன் படம் வெளியாகி உலகமெங்கும் பார்க்கக்கூடிய ரசிக பெருமக்கள் இன்றைய தினம் இளைஞர்கள் ஆரவாரமாக வந்திருக்கின்றனர். அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகளை நம்ம கேட்டு பெறலாம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கண்ணே? சுந்தரமாண்டியம் மாவீரன் சுந்தரலிங்கம் காலனி. இப்ப இல்ல எப்பயுமே மாரி செல்வராஜ் படத்துக்கு எப்பயுமே தூக்கி போறாங்க. எல்லா படத்துக்கும் வந்திருக்கோம், தியேட்டருக்கு வந்திருக்கோம். எல்லா படத்துக்குமே தியேட்டருக்கு வந்து என்னைக்குமே மாரி செல்வராஜ் ஆர்ப்பாட்டம் இருக்கும். எங்களுக்கு ரசிகர் ஒன்று எதுவுமே கிடையாது. மேற்கு ஒன்றியமா ராஜபாளையம் மாரி செல்வராஜ் நற்பணி மன்றம், ராஜபாளையம் மாரி செல்வராஜ் நற்பணி மன்றம் அங்க இருந்து இப்ப பேட்டி இருக்காங்க. நாங்க இப்ப இல்ல எப்பயுமே வருவோம். எங்களுக்கு யாரும் வந்து ஊக்குவிக்க மாதிரி எதுவுமே கிடையாது. எங்களால முடிஞ்ச விஷயம் நாங்க செய்வோம். வெற்றி படமாக்குவோம். வந்து வெற்றி படமாக்க காத்திருக்காரு. மகனுக்கு வந்து எங்கேயுமே ஆதரவு இருக்கும். மகனின் வெற்றி படமாக இருக்கும். வெள்ளி விழா காலம் இந்த படம் வந்து எப்பயுமே மாரி செல்வராஜ் வந்த படம் எதுவுமே தோல்வி அடைந்தது இல்ல. இனி எல்லா படமே வெற்றி அடையும். அதுக்கு வந்து நாங்க எப்பயுமே காத்திருப்போம். வந்தாலும் நாங்க எப்பயுமே முதல் மரியாதை கொடுப்போம். எப்பயுமே